வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நாம கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் உடைய ஜிஎஸ் பேப்பர் தான் பார்ப்போம். சரியா? கொஸ்டின்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க இல்லையா? கூற்று. சின்னம்மை என்பது அதிக அளவில் தொற்றக்கூடிய நோயாகும். இது வேரிசிலா லோஸ்டர் வைரஸால் ஏற்படக்கூடியது. கூற்று நமக்கு சரியானது. சரிங்களா? கூற்று நமக்கு சரியா இருக்கு. அடுத்து காரணம். சின்னம்மை இறப்பை ஏற்படுத்தக்கூடியது. இதன் நோய் வெளிப்படும் காலம் 3 முதல் 10 நாட்களாகும் சொல்லியிருக்காங்களே, இது நமக்கு தவறு. ஏன்னா இது 10 முதல் 21 நாட்கள்ல தான் என்னவாகும்? நோய் வெளிப்படும் காலம். அப்ப நமக்கு கூற்று சரியா இருக்கு. ஆனால் காரணம் தவறானது. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். 101க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 102. சல்பைட் தாதுக்கள் நுரை மிதப்பு முறை மூலம் அடர்ப்பிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, சல்பைட் தாதுக்கள் நுரை மிதப்பு முறை மூலம் தான் அடர்ப்பிக்கப்படுகிறது. அப்ப ஏங்கிறது நமக்கு சரியானது. ஆர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, உல்ஃப்ரைட் தாதுவானது நுரை மிதப்பு முறை மூலம் அடர்ப்பிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நுரை மிதப்பு முறை மூலமா கிடையாது. மின்காந்த பிரிப்பு முறை மூலமா தான் என்ன பண்றாங்க? இத அடர்ப்பிக்கிறாங்க. மின்காந்த பிரிப்பு மூலம். நமக்கு என்னவா இருக்கு? இது தவறா இருக்கா? அப்ப ஏ சரி, ஆர் தவறானது. ஆப்ஷன் ஏ. அடுத்து 103. செயற்கைக்கோள் மற்றும் பயன்பாடுகள் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஒரு பொறுத்துக கொஸ்டின். PSLV C44 ஆனது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பயண செயற்கைக்கோள். ஸோ 1க்கு ஏக்கு 1. அடுத்து PSLV C35 அப்படிங்கிறது எதுக்குன்னா, வானிலை செயற்கைக்கோளுக்காக பயன்படுகிறது. அப்ப வானிலை செயற்கைக்கோள்ங்கிறது 4வதா இருக்கு. அடுத்து PSLV C51 அப்படிங்கிறது எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மாணவர் செயற்கைக்கோள் தான் PSLV C51. அடுத்து PSLV C50 அப்படிங்கிறது எதுக்காக இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தகவல் தொடர்பு செயற்கைக்கோளுக்காக இருக்கு. அப்ப இது 3 வரணும். ஸோ 1, 4, 2, 3 அப்படிங்கிற ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்து 104. நதிநீர் சிக்கல் பத்தி நமக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா? நதிநீர் சிக்கல்கள்ல நர்மதா நதி அப்படிங்கிறது நமக்கு எங்க ஆர்ஜின் ஆகுதுன்னு தெரியும். மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இந்த ஆர்ஜின்ல இருக்கு. ஸோ அப்ப நதிநீர் சிக்கல் பங்கீடு நர்மதா ஆறுங்கிறது 2. அடுத்து கிருஷ்ணா நதி பங்கீடு அப்படிங்கிறது கிருஷ்ணானாலே நமக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா. அப்ப இது 4. பெரியார் நதிநீர் சிக்கல் அடுத்து ராவி மற்றும் பியாஸ் நதி கொடுத்திருக்காங்க இல்லையா? ராவி மற்றும் பியாஸ் நதி நீர் அப்படிங்கிறது நமக்கு எல்லைப்புறத்துல இருக்கு. அப்ப அது பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். இங்க என்ன இருக்கு? 1 வரணும். பெரியார் நதிநீர் சிக்கல் அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் கேரளாங்கிறது வரணும். இதுக்கு 3. அப்ப 2413 அப்படிங்கிறது சரியா இருக்கு. ஆப்ஷன் சி. அடுத்து 105. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. அப்பர் தொடக்க காலத்தில் சமணராக இருந்தபோது தர்மசேனர் என்ற பெயருடன் இருந்தார். சரி. சைதன்யர் இந்து மற்றும் இஸ்லாமிய மதங்களில் உள்ள பிரிவினைகளை எதிர்த்தார். இதுவுமே சரி. அவர் ஒரு கடல் கோட்பாட்டை தான் என்ன பண்ணியிருப்பாரு? மக்களை இணைக்கிறதுக்காக சொல்லியிருப்பார். அப்ப இதுவுமே சரியானதான். அக்பரின் அரசவையில் இடம்பெற்றிருந்த சூரியதாஸ் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் அறியப்பட்டார். சூரியதாஸ் அப்படிங்கிறவங்க பார்வை திறனற்ற பாடகர் அறியப்பட்டது உண்மைதான். ஆனா அவரு அக்பருடைய அரசவையில இருந்தாரா அப்படிங்கிறதுக்கான ஒரு சாலிடான ப்ரூஃப் நமக்கு எதுவும் கிடைக்கல. அதனால நமக்கு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 1 மற்றும் 2 சரியானது. சரியா? அடுத்து கீழ்கண்டவற்றை சரியாக பொறுத்துக. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். ரெட்டைமலை சீனிவாசன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஜீவிய சரித சுருக்கம் 4. அடுத்து சி நடேசனார் அப்படிங்கிறது என்ன ஒன்று பாத்தீங்கன்னா, மதராஸ் ஐக்கிய கழகத்தை தோற்றுவிச்சிருப்பாரு. ஸோ 1. சிங்காரவேலன் தொழிலாளன் அப்படிங்கிற பத்திரிகையில இருந்திருப்பாரு. வைத்தியதாசர் திராவிட மகாஜன சபை. ஸோ இதை வச்சு பாத்தீங்கன்னா 4, 1, 2, 3 அப்படிங்கிறது சரியா இருக்கு. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸை பற்றி கீழ்காணும் கூட்டுகளில் எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? வைஸ்ராய் டஃப்ரின் பிரபு அனுமதியின் பேரில் ஏஓஹியம் 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தார். சரி. பம்பாயில் கூடிய முதல் காங்கிரஸ் மாநாட்டில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதுவுமே சரியானதுதான். இம்மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் இந்து பத்திரிகையின் ஆசிரியரான ஜி சுப்பிரமணியர். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஜி சுப்பிரமணியர் தான். அப்ப இதுவுமே சரிதான். இந்த காங்கிரஸ் மாநாட்டில் பல்வேறு பகுதியில் இருந்தும் 450 பேர் பங்கேற்றன்னு சொல்லியிருக்காங்களே. ஆக்சுவலா முதல் காங்கிரஸ் மாநாட்டில் மொத்தமே 72 பேர் தான் பங்கேற்றிருப்பாங்க. அப்ப 3வது நமக்கு 4வது ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? 4வது ஸ்டேட்மெண்ட் தவறா இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 தான் சரியா இருக்கு. ஸோ முதல் 3ம் சரிங்கிறது ஆப்ஷன் பி.
அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் குடுத்துருக்காங்க இல்லையா? கீழ்க்கண்டவற்றை பொறுத்துக. மும்முடி சோழன் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜன் 1. இப்ப ஏக்கு 3. கடாரம் கொண்டான் அப்படிங்கிறவங்க யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திரன் 1. ஸோ 4. சுங்கம் தவிர்த்த தோழன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும். குலோத்துங்கன் 1. அடுத்து பொன்வேந்த பெருமான் அப்படிங்கிறது நம்ம பராந்தகன் 1 சொல்றோம். ஸோ இதுக்கு 2. ஸோ 3, 4, 1, 2 அப்படிங்கிறது தான் சரியானதா இருக்கு. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள சிந்து சமவெளி நாகரிகங்களை அவை அமைந்துள்ள மாநிலங்களோடு சரியாக பொருத்தம் கொடுத்துருக்காங்க இல்லையா? டைமாபாத் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மகாராஷ்டிரால வந்திருக்கணும். டைமாபாத்ங்கிறது மகாராஷ்டிரா. அடுத்து ஆலம்கீர்பூர் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. டோலவிரா அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, குஜராத். ராக்கிகர்ஹி அப்படிங்கிறது ஹரியானா. ஸோ 3142 அப்படிங்கிற ஆப்ஷன் தான் சரியா இருக்கு. இப்படி ஒரு சாய்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். 3142 அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் ஆன்சர் கீழ என்ன குடுக்குறாங்கங்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனா இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னா 3142 அப்படிங்கிறது தான் சரியானது. சரியா? இது கவர்மெண்ட் எக்ஸாம் கீழ என்ன வருதுங்கிறதுக்காக நம்ம செக் பண்ணுவோம். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கட்சிகளை அவற்றின் தலைவர்களுடன் பொருத்தி காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? தேசியவாத காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது ஆலன் ஆக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா தேசியவாத காங்கிரஸ் கட்சிய யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா, சரத் பவார் தான் வருவாரு. சரத் பவார். ஆலன் ஆக்டிவ் ஏஓஹியூம் அப்படிங்கிறவர் நமக்கு ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் தான் வருவார். அப்ப முதல் இணையே நமக்கு என்னவா இருக்கு? தவறா இருக்கா? பகுஜன் சமாஜ் கட்சி அப்படிங்கிறது மான்யவர் கான்ஷிராம் அப்படிங்கிறது சரி. ஜனதா தள் ஒருங்கிணைந்தது அப்படிங்கிறது சரத் யாதவ் அப்படிங்கிறது நமக்கு என்னவா தான் இருக்கு? சரியா இருக்கு. லோக் ஜனநாயக சக்தி அப்படிங்கிறது பவன் கல்யாண் குடுத்திருக்காங்க இல்லையா? ஆக்சுவலா இது பவன் கல்யாண் வரக்கூடாது. ராம் விலாஸ் பஸ்வான் அப்படிங்கிறவர் தான் வரணும். ராம் விலாஸ் பஸ்வான்ங்கிறது தான் சரி. ஸோ 4வது நமக்கு இங்க என்ன இருக்கு? தவறா இருக்கு. நமக்கு சரியானதான் கேட்டிருக்காங்க. அப்ப 2 மற்றும் 3 தான் சரியா இருக்கு. ஆப்ஷன் சி தான் சரியானது. அடுத்து கீழ்காணவற்றை பொறுத்துக. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். கன்சூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் நம்ம கோப்ரா அப்படிங்கிறது சொல்லுவோம் இல்லையா? இது நமக்கு தெரியும். 1986. ஸோ 1. தேசிய ஆணையம் அப்படிங்கிறது 1900 நாட் 1988ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஸோ இது 4. இது 2 வச்சு நம்ம பார்த்தாலே போட்டுடலாம். கீழ இருக்கிற டி தான் ஆன்ஸரா இருக்கு. ஆப்ஷன் டி. அடுத்து இந்திய உச்சநீதிமன்றை பற்றிய சரியான கூற்றுகள். இந்திய உச்சநீதிமன்றமானது ஜனவரி 28, 1950ஆம் ஆண்டு முதல் செயல்பட துவங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? செயல்பட தொடங்கியது ஜனவரி 28, 1950ங்கிறது தான் சரி. ஆனா நமக்கு ஜனவரி 26, 1950ல் நிறுவப்பட்டது. சரி, ஆனா இங்க நமக்கு செயல்படப்பட்டதுங்கிறனால இது சரியான கூற்று. நீதிபதி ஹரிலால் ஜே கனியா முதல் தலைமை நீதிபதி ஆவார்ன்னு சொல்லியிருக்காங்களே, இதுவுமே நமக்கு சரியானதான். இது தற்போதுள்ள வளாகத்துக்கு 1988ஆம் ஆண்டு மாற்றப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா 1958லயே மாத்திருப்பாங்க. இப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் நமக்கு தவறா இருக்கு. சரியான கூற்றுகள்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டில இருக்க 1 மற்றும் 2 சரிங்கிறதான் சரியான விடை. அடுத்து நிதி ஆணையம் மற்றும் தலைவர் பற்றிய சரியான கூற்றை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நிதி ஆணையத்தை பத்தி இப்ப ரெகுலரா கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. இதுல பாருங்க, நிதி ஆணையத்தின் 4வது நிதிக்குழு தலைவரா யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாமன்னார் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்டே நமக்கு சரி. 6வது நிதிக்குழுவின் தலைவர் திரு ஒய்.பி. சவான் குடுத்திருக்காங்க. ஆனா 6வது நிதி ஆணையத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரு பிரம்மானந்த ரெட்டி. 8வது நிதிக்குழுவின் தலைவர் வந்து யார் குடுத்திருக்காங்கன்னா, பிரம்மானந்த ரெட்டி குடுத்திருக்காங்க. ஆனா யார் வருவாங்கன்னா, ஒய்.பி. சவான். 2மே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு மாத்தி குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இந்த 2மே மாத்தி குடுத்திருக்காங்க. அடுத்து 12வது நிதி ஆணைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சி. ரங்கராஜன். ஸோ இதுவுமே சரியானது தான். இப்போ 1 மற்றும் 4 தான் சரியா இருக்கு. ஆப்ஷன் ஏ. அடுத்து 114. இந்திய தேசிய சட்டத்தில் மக்களவைக்கு அதிக நிதி அதிகாரம் உண்டு. காரணம் ஏனெனில் மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் நிதி மசோதாக்களை மக்களவைக்கு திருப்பி அனுப்பாவிட்டால் 2 அவைகளிலும் மசோதாவை நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது கூற்று மற்றும் காரணம் 2ம் சரி. சரியான விளக்கம். ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், மக்களவையும் மாநிலங்களவையும் சமமா இருக்கிறது, சமமற்ற நிலையில இருக்கிறதுலயுமே நமக்கு கான்ஸ்டிடியூஷன்ல வரையறுத்திருக்காங்க. இதுல இவங்க சொல்லியிருக்கிற கூற்று காரணம் சரியா இருக்கிறதுனால இதுக்கு ஆப்ஷன் ஏங்கிறதான் சரியானது.
அடுத்து கீழ்காணவற்றுள் தவறாக பொருத்தப்பட்டதை தெரிவு செய்யன்னு சொல்லியிருக்காங்க. இந்து வாரிசு சட்டம் 1965ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது 1956ல வந்திருக்கணும். அரசியலமைப்பு உரிமை தீர்வுங்கிறது 1900 உறுப்பு 32ங்கிறது சரி. மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10ங்கிறதும் சரி. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2000 குடுத்திருக்காங்கன்னா, ஆனா தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 சரியா? அப்ப இங்க என்னவா இருக்கு? 2 இது தவறானதா இருக்கா? நமக்கு கொஸ்டின்லயே தவறானதா கேட்டிருக்காங்க. அப்போ 1 மற்றும் 4 தான் தவறானது. ஆப்ஷன் டி. அடுத்து பின்வருவனவற்றை பொறுத்துக. தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு இது எல்லாமே டிபிஎஸ்பில இருக்கிறத வச்சு கேட்டிருக்காங்க. தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னா, ஆர்டிக்கல் 17 சரியா? சாரி டிபிஎஸ்பி கிடையாது. இது எல்லாமே நம்மளுடைய விதிகள். அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கிறத வச்சு கேட்டிருக்காங்க. தீண்டாமை ஒழிப்புனா 17 அப்ப 3. கல்விசாரா பட்டங்கள் ஒழிப்புங்கிறது ஆர்டிக்கல் 18 அப்ப 4. வயதுந்தோர் வாக்குரிமை ஆர்டிக்கல் 326ங்கிறது. ஸோ இது 1ன்னு வரணும். அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகள் அப்படிங்கிறது டிபிஎஸ்பிங்கிறது நமக்கு 2ன்னு வரணும். ஸோ 3412 அப்படிங்கிற ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ. இந்திய விவசாயிகளின் 2024ஆம் ஆண்டு போராட்டங்களின் முக்கிய கோரிக்கையானது கீழ்க்கண்டவற்றுள் எதுன்னு கேட்டிருக்காங்க. விவசாயிகள் வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எம்எஸ்பின்னு சொல்லுவாங்கப்பா. அதுக்காக தான் புரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் பி. அடுத்து கனிம வளங்களை அவை கிடக்கும் மாவட்டங்களின் அடிப்படையில் பொறுத்தவரைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, புதைப்படிவ சுண்ணாம்புக்கல் அப்படிங்கிறது நமக்கு அரியலூர் மற்றும் பெரம்பலூர். ஸோ ஏக்கு 2. மேக்னசைட் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம். ஸோ 3. கிராஃபைட் அப்படிங்கிறது நமக்கு சிவகங்கையில கண்டுபிடிச்சிருக்காங்க. பாக்சைட் அப்படிங்கிறது நீலகிரி மற்றும் பழனி மலைகள். ஸோ 2, 3, 4, 1 அப்படிங்கிற ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 119. 2017-18 படி 108 ஆம்புலன்ஸ் சேவைகள் வேறு வகையான மருத்துவ அவசரங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றை வரிசைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுல நமக்கு முதல்ல அதிகமா பயன்படுத்தப்படுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகப்பேறுக்காக. சரியா? அடுத்து 2வதா தான் சாலை போக்குவரத்து விபத்து. 3வதா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதயம் தொடர்பான. 4வதா தான் விஷயம் மற்றும் தற்கொலை தொடர்பாக. ஸோ இத வச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். 3, 1, 2, 4 ஆர்டர்ல வந்திருக்கணும். 3, 1, 2, 4ங்கிற ஆர்டர் நமக்கு சாய்ஸ்லயும் இருக்கு. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பின்வருவனவற்றுள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தோடு தொடர்புடைய உண்மை கூற்றுக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 2022ஆம் ஆண்டு தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க இல்லையா? இது ஆக்சுவலா செப்டம்பர் 15ஆம் தேதி 2022ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப முதல் கூற்றே நமக்கு தவறானது. இத்திட்டமானது ஒவ்வொரு மாணவருக்கும் சமச்சீர் சக்தி, புரோட்டீன், இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் கிடைப்பதை உறுதி செய்கிறது இருக்காங்க. இது சரியா? இந்த உணவு திட்டமானது ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது சரிதான். அதாவது பார்ஷியலா கரெக்ட். ஏன்னா, இப்ப வந்து அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, நகர்ப்புறத்திலயும் ஆரம்ப பள்ளிகள் மற்றும் உதவி பெறும் பள்ளிகளுக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இத குடுத்ததுனால நமக்கு 2022 டேட்டா தான் குடுத்துருக்காங்க. ஸோ 2 மற்றும் 3 சரியானது. ஆப்ஷன் டி. சரிங்களா? ஆப்ஷன் டி. அப்படி இல்லைனாலும் நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். 1ங்கிறது 3 சாய்ஸ்லயுமே இருக்கு. அப்போ 1 வராது. ஸோ இத வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆப்ஷன் டிய எடுத்துறலாம். அடுத்து சமூக நீதி மற்றும் சமூக நல்லிணக்கம் தொடர்பான பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்தும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஐக்கிய நாடுகள் சமூக நீதி என்ற வார்த்தையை அதிகமாக உரைகளில் பயன்படுத்துகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ஸ்தாபனம். இது நமக்கு ஐஎல்ஓ அப்படிங்கிறது 1919ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். சரியா? அடுத்து போப் பயஸ் 9ன் கலைக்களஞ்சியமான குவாட்சோமின் அன்னோவின் வெளியீடுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது நமக்கு 1931. அடுத்து சமூக முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி குறித்த பிரகடனத்தை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது 1969. ஐக்கிய நாடுகளில் சமூக நீதி என்ற வார்த்தையை அதிகாரப்பூர்வமாக உரைகளில் பயன்படுத்துகிறதுங்கிறது எப்ப இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, 1960ல இருந்து. ஸோ இத வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு 2314 அப்படிங்கிறது தான் சரியா இருக்கும். இந்த சாய்ஸ் நமக்கு இருக்கு. ஆப்ஷன் ஏ. அடுத்து 2023 to 24ஆம் ஆண்டின் பொருளாதார ஆய்வறிக்கையின்படி குறு துறையில் இந்தியாவின் இடமானது 2வது பெரிய நாடு. சரியா? நமக்கு சாய்ஸ்ல குழப்பறதுக்காக 2வதுன்னு குடுத்து சிறிய நாடுன்னும் குடுத்திருக்காங்க. பெரிய நாடுன்னும் இருக்கு. ஆனா நமக்கு ஆன்சர் 2வது பெரிய நாடு. ஆப்ஷன் சி. அடுத்து தற்போது 2024 எந்த மாநிலத்தில் உள்நாட்டு உற்பத்தி விகிதம் அதிக வேகமாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாடு. ஆப்ஷன் சி.
அடுத்து பின்வரும் பட்டியலை பொறுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுல நமக்கு இயர மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் இதுக்கு என்ன ஆன்சர் சரியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி. சரியா? ஆப்ஷன் பி. அடுத்து 125 சரக்கு மற்றும் சேவை வரியில் வரி மீதான வரி நீக்கப்படுவதால், வரி மீதான வரி அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, செஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? பொருட்களின் செலவில் ஏற்படும் நேரடி பாதிப்பானது என்னன்னா, சரக்கு மற்றும் சேவைக்கான செலவு குறைகிறது அப்படிங்கிறது தான் ஆன்சரா இருக்கலாம். ஆப்ஷன் ஏ. இது நமக்கு டிஎன்பிஎஸ்சி என்னைக்கு குடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? டிஎன்பிஎஸ்சி கீக்காக வெயிட் பண்ணலாம். சரியா? அடுத்து அரசின் வருமானம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? வரி என்பது குடிமக்கள் எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தக்கூடியதுங்கிறது சரி. அரசுக்கான மற்றொரு முக்கியமான வருவாய் ஆதாரம் கட்டணமாகும். கட்டணம் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னா, ஒரு சேவையை நம்ம வாங்குறதுக்காக நம்ம குடுக்கக்கூடிய ஒரு பணம். அது வந்து நமக்கு வருவாய கூட்டுமா அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இத நம்ம வச்சுப்போம். அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். பொது நிர்வாகத்தினரிடம் வரி செலுத்துவோர் எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் செலுத்த வேண்டியது. வரிங்கிறது நம்ம என்ன சொல்லிட்டாங்க? ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டாங்க. எவ்வித எதிர்பாரணும் இல்லாமல் செலுத்த வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதுவுமே நமக்கு சரியானது தான். ஸோ ஆப்ஷன் 1 மற்றும் 3 சரியா இருக்குங்கிற மாரி இருக்கு. ஆப்ஷன் பி. சரியா? அடுத்து கூற்று. இந்தியா தாராளமயமாக்கல் கொள்கையை கடைபிடிக்கிறது. சரி. காரணம் 1991ஆம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கையில் எல்பிஜியை அறிமுகம் செய்ததுன்னு சொல்லியிருக்காங்க. 2மே சரி. சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் ஏ. அடுத்து எப்போது ஒருவர் கருவூலத்தை கண்டடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இல்லாதவருக்கு கொடுக்கும்போது தான் ஒருவர் கருவூலத்தை கண்டடைய முடியும். ஆப்ஷன் ஏ. அடுத்து விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வீணுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. உலகில் மழை பெய்யாது போனால் ஏற்படும் பாதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசி, நோய், வருத்தும் அப்படிங்கிறது தான் சரியானது. ஆப்ஷன் சி. அடுத்து திருக்குறளின் சிறப்பை கூறும் நூல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குமரேச வெண்பா. ஆப்ஷன் ஏ. அடுத்து கூற்று மற்றும் காரணம். பணியாளர் தேர்வு வாரியம் 1924இல் நீதி கட்சி ஆட்சியின் போது தோற்றுவிக்கப்பட்டது. சரி. காரணம் அனைத்து பிரிவு மக்களும் அரசு நிர்வாகம் மற்றும் அலுவலகங்களில் உரிய வாய்ப்பினை அளிப்பது பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டது நோக்கமாகும். கூற்று மற்றும் காரணம் சரியாதான் இருக்கு. ஏன்னா இது நமக்கு பிராமணர் இல்லாத ஒரு இயக்கம் சார்பாக தான் நீதி கட்சி வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே நமக்கு என்ன இருக்கும்னா அனைத்து மக்களுமே கவர்மெண்ட்ல ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ கூற்று மற்றும் காரணம் சரி மற்றும் சரியான விளக்கம் ஆப்ஷன் பி. சரியா? அடுத்து பின்வரும் வைகுண்ட சுவாமிகளின் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. முடிசூடும் பெருமாள் என்றும் முத்துக்குட்டி என்றும் அழைக்கப்பட்டான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இவருடைய இயற்பெயர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி. அன்பு நெறியை சமய அடிப்படையாக காட்டினார். இதுவுமே நமக்கு சரியானது. உகப்படிப்பு ஒத்து ஒலித்து நடத்தும் தொழுகையும் கூட்டு தியானமும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நமக்கு இதுல இதுவுமே சரியானதா தான் இருக்கு. உகப்படிப்பு காலையிலும் மாலையிலும் உச்சிப்பிடிப்பு மதியத்திலும் முறையாக நடைபெற செய்தான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட்டுமே நமக்கு சரியானதான். ஸோ இதுல எல்லாமே சரியா இருக்க மாரி இருக்கு. அதனால நமக்கு டிஎன்பிசியோட கீக்கு தான் நம்ம வெயிட் பண்ணணும். மேபி அவங்க வந்து எந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுக்கு ஆன்சர் கீமா இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியோட கீக்காக வெயிட் பண்ணுவோம். அடுத்து எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க? ஆப்ஷன் ஏ 1829. அடுத்து பெரியார் பற்றிய கூற்றினை தேர்ந்தெடுக. பெரியார் சிறையில் இருக்கும்போது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரி. அவ்வப்போது சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார். இதுவுமே சரி. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் ரிவோல்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா குடியரசுங்கிறது தான் சரியான விடை. குடியரசு. அடுத்து பெரியார் தன்னுடைய 93வது வயதில் 1972இல் இயற்கை எய்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அவர் பெரியார் தன்னுடைய 94வது வயதில் 1973இல் இயற்கை எய்தினார். ஸோ 3 நாளும் நமக்கு என்னவா இருக்கு? தவறா இருக்கு. நமக்கு சரியான கூற்று கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி. 1 மற்றும் 2 சரி. அடுத்து தில்லையாடி வள்ளியம்மை பற்றிய கீழ்க்கண்ட கூற்றுகளில் சரியான ஒன்றினை தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ள தில்லையாடி என்ற ஊரை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்களோட பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க கிடையாது. மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். சரியா? நமக்கு மதுரைன்னு குடுத்திருக்காங்க. அது
மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்த தில்லையாடியை சேர்ந்தவர்கள். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டே நமக்கு தவறு. தில்லையாடி வலிமை தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் என்ற ஊரில் பிறந்தார். சரி. தில்லையாடி வலிமை சுதேசி இயக்க போராட்டத்தில் ஆர்வமுடன் கலந்து கொண்டார். தில்லையாடி வலிமை தென்னாப்பிரிக்காவிலிருந்து சத்தியாகிரக போராட்டத்தில் தான் கலந்திருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் தவறு தான். 2 மட்டும் தான் சரியா இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி 2 மட்டும் சரியானது. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானதே தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? வீரபாண்டிய கட்டபொம்மன் 1799 அக்டோபரில் கயத்தார் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். இது நமக்கு சரி. ஊமத்துரை 1801 நவம்பரில் பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆக்சுவலா அவர் தூக்கிலிடப்பட்டிருக்க மாட்டாரு. தலை துண்டிக்கப்பட்டு இறக்கப்பட்டார்னு சொல்லி தான் நமக்கு இப்ப புதுசா அப்டேட் பண்ணியிருக்க ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப நம்ம அந்த ஆன்சர் கீ படி தான் போயாகணும். அப்ப இதுவுமே நமக்கு தவறானதுதான். மருது சகோதரர்கள் 1801ஆம் ஆண்டில் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே சரி. தீரன் சின்னமலை 1806 ஜூலையில் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். ஆக்சுவலா 1906 கிடையாது. அது 1805 சரி. 1805ல தான் தூக்கிலிடப்பட்டிருப்பார். சரி, அப்ப நமக்கு இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 4வதுமே தவறானதா தான் இருக்கு. சரியா? நாம ஏன் இந்த ஊமத்துரைக்கு வந்து தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிற தவறுன்னு குடுத்தோம்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சியே வந்து சொல்லியிருப்பாங்க. கொடுக்கப்பட்ட விடைகளில் சரியானவற்றுள் மிகச்சரியானது எதுவோ அதுதான் விடைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு இப்ப ஸ்கூல் புக் டேட்டாலயுமே நமக்கு தலை துண்டிக்கப்பட்டார் தான் இருக்கு. மேபி இதுக்கு அவங்க என்ன கீ குடுக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா 2மே வர மாரி இருக்கு. 1 மற்றும் 3 சரிங்கிறது ஆன்சர்ல இருக்கு. 1, 2, 3 சரிங்கிறதும் ஆன்சர்ல இருக்கு. சரியா? இப்பொழுதைக்கு நாம ஸ்கூல் புக்ல இருக்க சோர்ஸ் படி பார்த்து தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிறது தவறுன்னு எடுத்து ஆப்ஷன் ஏங்கிறது குடுப்போம். இந்த இதற்கு டிஎன்பிஎஸ்சி என்ன கீ குடுக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க எடுத்த சோர்ஸ்ல தூக்கிலிடப்பட்டார்ன்னு மேபி இருந்தா, நம்ம இது என்னங்கிறத பார்ப்போம். அடுத்து கூற்று. விடுதலை போரை இங்கிலாந்தில் மக்களின் கவனத்திற்கும், அமெரிக்கர்களின் கவனத்திற்கும் கொண்டு சென்ற பெருமை தமிழ்நாட்டிற்கும் உண்டு. சரி. காரணம். ஓய்வு பெற்ற நீதிபதியும், இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர்களில் ஒருவருமான டாக்டர் சுப்பிரமணிய ஐயர் அன்னி பெசன்ட் அம்மையாரின் விடுதலைக்காக அமெரிக்க குடியரசுத் தலைவரின் துணையை 24/6/1917 நாடினார்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது கூற்று மற்றும் காரணம் சரி, சரியான விளக்கமாகும். சரியா? ஏன்னா, டாக்டர் சுப்பிரமணிய ஐயர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 1924ல தான் இறந்திருப்பாங்க. இது வரைக்குமே 1917 வரைக்குமே அவர் ஆக்டிவா தான் இருந்திருக்காரு. சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய ஈடுபாடு பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறபோது இந்த பாயிண்ட் சரியா தான் இருக்கு. ஆப்ஷன் பி. இது நமக்கு புக்லயுமே இருக்க டேட்டா தான். சரி, ஓகே. அடுத்து கூற்று. முகமது ஹாசம் தென்னிந்திய புரட்சியின் போது புரட்சியணி தலைவர்களின் கடிதங்களை அழித்துவிட்டு 1800ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் நாள் தமது குரல் வலையை தாமே அறுத்து தற்கொலை செய்து கொண்டு புரட்சி அணியின் முதல் தியாகியானார். இது சரி. கூற்று நமக்கு சரியானதான். காரணம். முகமது ஹாசம் கைது செய்யப்பட்டு சதித்திட்டம் பற்றிய விவரத்தை அவரிடமிருந்து பெற வேண்டும் என்ற முடிவுடன் ஆங்கிலேயர்கள் அவரை துன்புறுத்தினர். இதுவுமே சரியானதான். அதனால தான் அவர் என்ன பண்ணியிருப்பார்? தற்கொலை செய்திருப்பார். ஸோ கூற்று காரணம் சரி. சரியான விளக்கம் ஆப்ஷன் பி. அடுத்து மேத் கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருவாங்கப்பா. அடுத்து பின்வருவனவற்றுள் எந்த இணை எல்லை அயனி மின்கலத்திற்கு தவறாக இணைக்கப்படும் சொல்லியிருக்காங்க இல்லையா? நமக்கு லியான் பேட்டரிங்கு சொல்லியிருக்காங்க. அதுல நேர்மின்வாய் அப்படிங்கிறது மின்னணு கடத்தின்னு சொல்லியிருக்காங்க. அது சரியானது. எதிர்மின்வாய் அயனி கடத்தின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது தவறு. மின்பகுளி அயனி கடத்திங்கிறது சரி. பிரிப்பான் அயனி கடத்திங்கிறது தவறு. நமக்கு தவறாக இணைக்கப்பட்டது தான் கேட்டிருக்காங்க. நீங்க எப்பயும் போற ஞாபகத்துல சரியானதை போட்டக்கூடாது. தவறானதுங்கிறது நமக்கு 2 மற்றும் 4 தவறா இருக்கு இல்லையா? அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பின் வருவனவற்றுள் பன்மடிவியம் குறித்த சரியானவற்றை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? பன்மடிய நிலையில் ஒரு உயிர் அதன் 2 அடிப்படை தொகுதி குரோமோசோம்களை விட குறைவான எண்ணிக்கையில் பெற்றிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதிகமான எண்ணிக்கையில் தான் பெற்றிருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டே நமக்கு தவறானது. அடுத்து நமக்கு சாய்ஸ்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்? போட்டுடலாம் இல்லையா? 2, 3ம் சரிங்கன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட்ங்கிறது எல்லாத்துலயும் தப்பா இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பின் வருவனவற்றுள் சரியான விடை எதுன்னு கேட்டிருக்காங்க. விசை மாறிலியும் பரப்பிலூசியும் ஒரே அலகினையும் பரிமாணத்தையும் பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது சரி. வேலையும் ஆற்றலும் ஒரே பரிமாணத்தையும் அலகினையும் பெற்றுள்ளதுங்கிறதும் சரி. விசை மாறிலியும் பரப்பிலூசியும் வெவ்வேறு அலகினையும் பரிமாணத்தையும் பெற்றுள்ளது தவறு. சரியா? அப்ப நமக்கு 1 மற்றும் 2 சரிங்கிறதா இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கான பதில்.
அடுத்து சதீஷ் தவான் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாருமே போட்டிருப்பீங்க. ஹரிஹரி ஸ்ரீஹரிகோட்டா. அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? உயிர்க்கோள காப்பகங்கள். நிக்கோபார் அப்படிங்கிறது உப்பு நீர் முதலைங்கிறது சரி. சுந்தரவன காடுகள் அப்படிங்கிறது தங்கலாகும்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. பச்மாரி அப்படிங்கிறது பெரிய அணில் மற்றும் பறக்கும் அணில்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது நமக்கு சரி. கட்ச் வளைகுடாகள்ல கடல் பசுக்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மன்னார் வளைகுடாக்கள்ல தான் என்ன பண்றாங்க? கடல் பசுக்களுக்கானது ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கட்ச் வளைகுடால என்னவா இருக்கு? கடல் பசுங்கிறது தவறானதா தான் இருக்கு. இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரணும்? 1 மற்றும் 3 சரி அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. சரியா? 1ம் சரியா இருக்கு. 3ம் சரியா இருக்கு. நமக்கு சரியான விடை தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து ரெப்சா கணவாய் டேஸில் உள்ள குல்லு மற்றும் ஸ்பிட்டி மாவட்டங்களுக்கு இடையில் அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஹிமாச்சல பிரதேசத்துல தான் இருக்கு. ஆப்ஷன் பி. இந்தியா கூற்று. இந்தியா என்பது புவியியல் அமைப்பு, இனம், மொழி, இலக்கியம் மற்றும் சமயம் என பல்வேறு வேறுபாடுகளை கொண்டுள்ளது. சரி. காரணம். இருப்பினும் இந்தியர்கள் பொதுவான பிரச்சனையில் ஒற்றுமையுடன் சேர்கின்றனர். இதுவே வேற்றுமையில் ஒற்றுமை எனப்படுகிறது. இப்ப இந்த காரணமும் குற்றமும் என்னவா இருக்கு? சரியா இருக்கு மற்றும் சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் பி. அடுத்து கீழ்கண்ட இந்திய இசை குறித்த புத்தகம் அல்லது கட்டுரை ஆசிரியர்களோடு பொருத்தவும் சொல்லியிருக்காங்க இல்லையா? நாட்டியாஸ்திரா அப்படிங்கிறது பாரத எழுதியிருப்பாரு. ஸோ 2. அடுத்து சங்கீத மந்திரா அப்படிங்கிறது நாரதா. 4. சங்கீத சமகாஹாரியா அப்படிங்கிறது ஆப்ஷன் பச்சர்வ தேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ 3. சாமதேவா அப்படிங்கிறது வியாசா 1. இப்ப 2, 4, 3, 1 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து இவற்றில் எந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு சுபாஷ் சந்திர போஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இல்லையா? 1938 டிசம்பர் ஹரிபுரா. சரியா? ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா 39ல அவர் ரிசைன் பண்ணியிருப்பார் இல்லையா? அதனால அத நம்ம எடுக்கக்கூடாது. ஆப்ஷன் சி தான் நம்ம எடுக்கணும். சரியா? 39ல அவருக்கு அப்புறம் யார் வந்திருப்பாங்க? ராஜேந்திர பிரசாத் வந்திருப்பாரு. அடுத்து கீழ்கண்ட பழங்குடி மக்களின் கிளர்ச்சிகள் மற்றும் அவர்களோட தொடர்புடைய இடங்களை பொறுத்தவரைக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா? இது நமக்கு 10th புக்லயே என்ன இருக்கு? இந்த டேட்டாஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ காசி கிளர்ச்சி அப்படிங்கிறது கோல் கிளர்ச்சிங்கிறது நமக்கு புக்ல இருக்கு. சோட்டா நாக்பூர்னு குடுத்திருப்பாங்க இல்லையா? சோட்டா நாக்பூரில் உள்ள ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசாவில் உள்ள சோட்டா நாக்பூர் பகுதி அப்படிங்கிறது நமக்கு ஸோ கோல்கள் அப்படிங்கிறது 1ங்கிறது இருக்கும். சோட்டா நாக்பூர் அது எங்க இருக்கு? ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசால இருக்கு. அடுத்து சான்றிதழ்கள் புரட்சின்னு சொல்லி நமக்கு கிழக்கு இந்தியான்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்ப டிக்கு என்ன வரணும்? 3ன்னு வரணும். சரியா? இது 2யும் வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னவா இருக்கு? பிக்கு 1, டிக்கு 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்கு இல்லையா? ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா இது நமக்கு 10th ஸ்கூல் புக்லயே நமக்கு இந்த 2 டேட்டாவும் இருக்கு. அத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இத போட்டுறலாம். ஆப்ஷன் ஏ. அடுத்து கீழ்காணும் எந்த கூற்று பாபரை பற்றி தவறானதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? பாபர் மத்திய ஆசியாவில் தனது அரசை இழந்து ஆங்காங்கே திரிந்து வந்தார். இது நமக்கு சரி. தைமூரின் தலைநகரான சமர்கண்டை அவர் இருமுறை கைப்பற்றினார். இதுவுமே சரிதான். கிபி 1504ல் காபூலை கைப்பற்றி காபூல் அரசராக 30 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது நமக்கு 1505ல என்ன பண்ணியிருப்பாரு? அவரு காபூலை கைப்பற்றி இருப்பாரு. 1404 கிடையாது. 1505. கைப்பற்றினதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அதே ஆண்டில் இந்தியாவை நோக்கி படையெடுத்தும் வந்திருப்பார். அப்ப இந்த பாயிண்ட் நமக்கு தவறு. கிபி 1526ல் முதல் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தார் அப்படிங்கிறது சரிதான். ஸோ நமக்கு தவறா இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். 3 மட்டும் ஆப்ஷன் சி. அடுத்து 2025ஆம் ஆண்டின் முதல் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இந்திய பிரதமர் உரையாற்றிய நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. 19 ஜனவரிங்க தான் சரியானது. ஆப்ஷன் பி. அடுத்து பிராந்திய மற்றும் பிராந்திய கட்சிகள் அங்கீகாரம் பெறுவதற்கு தேர்தல் ஆணையம் விதிக்கும் நிபந்தனைகள் கேட்டிருக்காங்க இல்லையா? மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வகையில் குறைந்த சதவீதம் 3% வாக்குகளை பெற வேண்டும் சொல்லியிருக்காங்க. இது தவறு. 1% என்ன இருக்கும்? 6% வாக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது 2019ல 8% இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவைத் தொகுதி அல்லது சட்டப்பேரவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும். இதுவுமே நமக்கு சரிதான். சட்டமன்ற தொகுதியில் மொத்த தொகுதியில் 3% தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அது 3% கிடையாது. சாரி 6% கிடையாது. 3%.
நமக்கு இதுவுமே தவறா இருக்கா? அப்போ ஒண்ணே ஒண்ணு தான் சரியா இருக்கு. 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி. அடுத்து, கீழ்க்கண்ட சட்டங்களை காலவரிசையில் படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 1860ல போடப்பட்டது. 1860. ஊழல் வழக்கு பிரிவு வருமான வரி சட்டம் அப்படிங்கிறது 1961ல போடப்பட்டது. சரியா? ஃபர்ஸ்ட்ங்கிறது நமக்கு ஒண்ணே ஒண்ணு தான் குடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் தான் வரும். ஆப்ஷன் பி. அடுத்து, கீழ்க்கண்டவற்றை பொறுத்துக. வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18ஆக குறைப்பு அப்படிங்கிறது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் 61வது அமெண்ட்மென்ட் 1988. ஸோ 2. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேர்தலில் பயன்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்களா? இது 1989. 4வது. கட்சி தாவல் சட்டம் அப்படிங்கிறது நமக்கு 1985. ஸோ இது 1வது. வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கும் வாக்குரிமை வாங்கப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010. ஸோ இது 3. இப்போ 2413 அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இதுக்கு சரியா இருக்கு. அப்படி ஒரு ஆப்ஷன் நமக்கு ஏல இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து, கூற்று மற்றும் காரணம் பற்றி விரிவானதாக கருதுக. கூற்று: 73வது அரசமைப்பு சட்டம் ஒரு புதிய பகுதி 9ஐ இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துள்ளதுங்கிறது சரி. காரணம்: இந்த அரசியலமைப்பில் புதிய அட்டவணையாக 11வது அட்டவணை சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 2மே கூற்றும் சரியா இருக்கு, காரணமும் சரியா இருக்கு. நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் ஆன்சர்ஸ் தான் எடுக்கணும். ஸோ ஆப்ஷன் பி சரியா? சரியான விளக்கம். அடுத்து, கீழ்க்கண்டவற்றை பொறுத்துக. சட்டப்பிரிவு கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுல இருக்க எல்லாமே நமக்கு டிபிஎஸ்பில இருக்கிறதான் கொடுத்திருக்காங்க. சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 38 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சமூக பொருளாதார அரசியல் நீதியை வழங்கணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்ப எல்லாத்துக்குமே சமூக பொருளாதார அரசியல் நீதியை வழங்கணும். அது வந்து சட்டத்தின் முன் சமம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து, ஆர்டிகல் 39 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு குழந்தை தொழிலாளர் தடுப்பு பத்தி பேசும். ஆர்டிகல் 40 கிராம பஞ்சாயத்து நிர்வாகம் பற்றியும், ஆர்டிகல் 43 வேலைக்கு ஏற்ற ஊதியம் குடுத்திருக்காங்க. எல்லாமே நேருக்கு நேரா தான் இருக்கறனால ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4ங்கிறது இதுக்கு சரியானது. அடுத்து, கூற்று மற்றும் காரணம் வினா வகைன்னு குடுத்திருக்காங்க இல்லையா? கூற்று: 2003ஆம் ஆண்டின் குடியுரிமை திருத்தச் சட்டம் இந்தியாவில் தங்கியுள்ள நபர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வழிவகை செய்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்ஷியலா தான் சரியா இருக்கு. சரியா? இது பார்ஷியல் தான் சரியா இருக்கு. காரணம்: ஏனென்றால் உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் இரட்டை குடியுரிமை உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது எல்லா நாடுகளிலும் இரட்டை குடியுரிமை கிடையாது. அப்ப இந்த கொஸ்டின் வந்து இருக்குன்னா, சிலது பார்ஷியலா சரியா இருக்கிறதுனால, இதுக்கு ஆன்சர் கீ நம்ம டிஎன்பிஎஸ்சிலருந்து என்ன குடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஏன்னா இது ஃபுல்லா சரியாவும் இல்ல, ஃபுல்லா தப்பாவும் இல்ல. பார்ஷியலா இருக்கு இல்லையா? அப்ப அவங்க இத எந்த ஆஸ்பெக்ட்ல எடுத்திருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து, கூற்று: இந்திய அரசியலமைப்பானது உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பாகும். காரணம்: அரசியலமைப்பு துவக்கமானது உண்மையில் 22 பாகங்களையும் 395 சட்ட உறுப்புகளையும் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது கூற்றும் சரி, காரணமும் சரி. சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ. அடுத்து, தமிழ்நாட்டில் புதுமை பெண் திட்டம் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களிடையே உயர்கல்வியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது சரி. கூற்று சரிதான். காரணம்: இந்த திட்டம் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள பெண்களுக்கு மட்டுமே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. இது கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறத்துல இருக்க எல்லாருக்குமே கிடைக்கும். அப்ப ஏ என்பது உண்மை. ஆனால் ஆர் என்பது தவறு. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, சரியான பொருத்தங்களை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? முதன்மை துறையானது எப்பவுமே நமக்கு என்னவா இருக்கும்னா, மீன் பிடித்தல் அந்த மாரி இயற்கையிலிருந்து எடுக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு சரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு சரி. 2ஆம் துறை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு மூலப்பொருட்களை வந்து என்ன பண்ணுவாங்க? உற்பத்தி பொருட்பாங்க. அப்போ இது கல்வி, மருத்துவம், பொது சுகாதாரம் இது எல்லாமே நமக்கு வந்து சேவைகளா இருக்கு. அப்ப 2வது தவறு. 3ஆம் துறைங்கிறது வர்த்தகம், உணவு மற்றும் தங்குமிடங்கள். இதுவுமே என்னதுன்னா, நமக்கு சேவைகள்ல வர்றது தான். ஸோ இது 3ஆம் நம்ம சரின்னு எடுத்துக்கலாம். அடுத்து, சமூக மற்றும் தனிப்பட்ட சேவைகள்ங்கிறது போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்புன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. ஸோ 1 மற்றும் 3 சரியா இருக்கா? அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து, மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் சரியான கூற்றுகளை கண்டறியணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அணுக இயலா மக்களின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்ய தொலைபேசி வழியாக சேவை வழங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தொலைபேசி வழியாக சேவை வழங்குதல் இதுல கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்டே நமக்கு தவறு.
இயன்முறை மருத்துவம் மற்றும் நோய் தடுப்பு சிகிச்சையினை நேரில் வழங்குதல். இது சரிதான். இத்திட்டத்திற்காக ஐக்கிய நாடுகளின் சக அமைப்பு திட்டக்குழு விருதுகளை 2024ஆம் ஆண்டு பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே சரிதான். அப்ப 2 மற்றும் 3 சரியா இருக்கிறதுனால ஆப்ஷன் பி. சமூக நீதியானது நீதிமன்றங்கள் மூலம் சட்டத்தின் வழியாக கீழ்க்கண்டவற்றை அடைய வழிவகை செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்கு அப்படிங்கிறது சரி. அடுத்து உழைக்கும் மக்களுக்கு பண்பான வாழ்க்கை தரத்தை வழங்குவதற்கு அப்படிங்கிறதும் சரியானதுதான். சட்டமேற்றும் அதிகாரத்தை பகிர்ந்தும் ஒப்படைக்கும் செய்தல் சொல்லியிருக்காங்க இல்லையா? இது நமக்கு வராது. அடுத்து சமூகத்தின் நலிந்த பிரிவினரின் நலன்களை பாதுகாத்தல். இது சரி. சோ 3 சரியா இருக்கு. அப்ப 1, 3, 4 தான் சரி. சோ ஆப்ஷன் பி. 1 மற்றும் 3, 4 சரி. 3 தவறானது. அடுத்து பின் வருவனவற்றை பொறுத்தவரைக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த மேட்ச் த ஃபாலோயிங்க்கு ஜான் ராவல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நீதி என்பது நேர்மை மற்றும் விநியோக நீதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏக்கு 2. ஐரிஸ் யங் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு மறுபகிர்வு மற்றும் அலங்கார முன்னுதாரணங்களை ஒருங்கிணைத்தல். ஸோ பிக்கு 1. நான்சி ப்ரோசர் அப்படிங்கிறவங்க நமக்கு பகிர்வுப்பட்ட அப்பாற்பட்ட சமூக நீதினு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 4. அமர்த்தியா சென் சமூக நீதியின் மையமாக மனித திறனும் சுதந்திரம் உள்ளன்னு சொல்லியிருக்காங்களே, இது 3. ஸோ 2143 அப்படிங்கிறது ஆப்ஷன் டில இருக்கு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து இவற்றில் எவை வேளாண் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க. அதிக விளைச்சல் தரக்கூடிய விதைகளை பயன்படுத்தல் சரி. உயர் விளைச்சல் தரக்கூடிய நீர்ப்பாசன வசதிகளை பயன்படுத்தல் அப்படிங்கிறதும் சரியானதுதான். இடைத்தரகர்களிடமிருந்து விவசாயிகளை பாதுகாத்தல் அப்படிங்கிறது இதுல வராது. ஸோ நமக்கு 1 மற்றும் 2 தான் சரியா இருக்கு. ஆப்ஷன் சி. அடுத்து சிஎஸ்ஓ அப்படிங்கிறது என்ன நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா, கரண்ட் ஸ்டாட்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சென்ட்ரல் ஸ்டாட்டிக்கல் ஆஃபீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னே நமக்கு தவறா இருக்கு. அடுத்து சிடபிள்யூஎஸ் அப்படிங்கன்னா கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது சரி. சிடிஎஸ் அப்படின்னா கரண்ட் டெய்லி ஸ்டேட்டஸ் சொல்லியிருக்காங்க. இதுவுமே நமக்கு சென்ட்ரல் டெய்லி ஸ்டேட்டஸ். ஸோ 3வதும் தவறா இருக்கு. என்எஸ்எஸ்ஓ அப்படிங்கிறது நமக்கு சரியா இருக்கு. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் 1 தான் கேட்டிருக்காங்க. அப்ப 1 மற்றும் 3 தவறா இருக்கு இல்லையா? ஆன்சர் ஆப்ஷன் சி. 1 மற்றும் 3. அடுத்து பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். வரவு செலவு திட்டத்தின் சாராம்சம் வரவு மற்றும் செலவுகளை சமன்படுத்துவதாகும். சரி. வரவு செலவு திட்டம் ஒரு கொள்கை நடைமுறைத்தும் முறையாகும். இதுவுமே சரியானதுதான். 2 கூற்றுகளும் சரியா இருக்கனால ஆப்ஷன் பி. ஏ மற்றும் பி சரியானது. அடுத்து 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் தனிச்சிறப்பு பூஜ்ய பற்றாக்குறை நிதியாக்கம் இதற்கான பண மூலங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியினால் அரசின் பயன்பாட்டிற்கு உருவாக்கப்படும் நிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வங்கிகளின் வைப்பு தொகையினால் உருவாக்கப்படும் கடன் உருவாக்கம், பொதுமக்களிடமிருந்து பெறும் பணம், அரசு சாரா நிறுவனங்கள் மூலம் பெறப்படும் பணம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் டேட்டாஸ் ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கு. ஸோ இதனால நமக்கு டிஎன்பிஎஸ்சியோட கீக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். சரியா? இந்த கொஸ்டினுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன கீ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து வில்லோர் உழவர் பகை கொள்ளனும் கொள்ளற்க சொல்லோர் உழவர் பகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருடன் பகை கொள்ளக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிஞர்களுடன் பகை கொள்ளக்கூடாது. ஆப்ஷன் ஏ. அடுத்து திருப்பனந்தாள் காசிமுடன் வெளியிட்ட திருக்குறள் கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் சி. திருக்குறள் உரை கொத்து அப்படிங்கிறது சரியானது. ஆப்ஷன் சி. அடுத்து சமய கணக்கர் மதியிலி கூறாது உலகில் கூறி பொருளிது வென்ற வள்ளுவன் என்ற திருவள்ளுவரை புகழ்ந்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. கல்லாடார். அடுத்து கூற்று பெரியார் ஈவி ராமசாமி சாதி ஒழிப்புக்காக தமிழ்நாட்டிற்கு வெளியேயும் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டுள்ளார். சரி. காரணம்
1944 to 1959 ஆகிய ஆண்டுகளில் பம்பாயிலும் தில்லியிலும் சாதி ஒழிப்பு முழக்கங்களை எழுப்பி பாராட்டுதலை பெற்றார். இதுவுமே சரிதான். அப்ப கூற்று மற்றும் காரணம் சரி. சரியான விளக்கம் ஆப்ஷன் பி. அடுத்து கூற்று காரணம் வகை. கூற்று இந்து சமய சடங்குகளில் கலந்து கூடாதென ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அது போன்ற சடங்குகளில் கட்டாயம் அனுமதிக்க வேண்டும் என விவேகானந்தர் கூறினார். இது சரி. காரணம் 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் விவேகானந்தரின் சொற்பொழிவுகள் பெரும்புகழ் சேர்த்துன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுவுமே நமக்கு காரணமானது சரிதான். சோ கூற்றும் சரியா இருக்கு, காரணமும் சரியா இருக்கு. ஆனா இந்த கூற்றுக்கான சரியான விளக்கமா அப்படின்னா நம்மளால அதை சொல்ல முடியல. ஆனால் இதை நம்ம என்ன சொல்ல போறோம்னா கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஆப்ஷன் டிங்கிறதா இதுக்கான ஆன்சர். அடுத்து சரியாக பொருந்தியவத்தை தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? வேலுநாச்சியாரின் படைத்தளபதி பெரிய மருது. அது சரி. ராமநாதபுரி அரசரின் மனைவி வேலுநாச்சியார் சொல்லியிருக்காங்க. மனைவி கிடையாது. சரியா? இது தவறு. அடுத்து வேலுநாச்சியார் இருந்த ஆண்டு 1896. ஆனா நமக்கு 1990 கொடுத்திருக்காங்க. அப்ப இதுவுமே தவறு. வேலுநாச்சியாரால் தத்தெடுக்கப்பட்டவர் குயிலின்னு கொடுத்திருக்காங்க. குயிலி அப்படிங்கிற அவங்களுடைய நண்பன். இதுவுமே தவறு. சரியாக புரிந்தது ஒண்ணே ஒண்ணுதான். ஆப்ஷன் ஏ. 1 மற்றும் சரியானது. அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அகோம்களின் கிளர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கோம்தார் கன்வான் கொடுத்திருக்காங்க இல்லையா? இது சரியானதான். ரமோசி கிளர்ச்சி திபுன் கொடுத்திருக்காங்க. இது நமக்கு தவறு. சந்தார் கிளர்ச்சி அப்படிங்கிறது சித்து மற்றும் கங்குங்கிறது சரி. பைரசி கிளர்ச்சி அப்படிங்கிறது சித்தூர் சிங் அப்படிங்கிறது நமக்கு தவறு. சரியா? சரியான இணை நமக்கு 1, 3 தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 சரியானது. அடுத்து 1932 ஜனவரி 26 டேஸில் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடி ஏற்றினான்னு சொல்லியிருக்காங்க. இது பாஷ்யம் என்ற ஆர்யா. ஆப்ஷன் டி. அடுத்து கொடுக்கப்பட்ட சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சங்கரதாஸ் சுவாமிகள் ஞான கோயில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? இது நமக்கு தவறானது. கார்டுவெல் ஞான கண்ணாடின்னு கொடுத்திருக்காங்க. இதுவுமே நமக்கு தவறானது. ஞான கண்ணாடி அப்படிங்கிறது வீரமாமுனிவர் ஏற்றிருப்பாரு. சரியா? அடுத்து வடிகாசு புலவர் அப்படிங்கிறது தொண்டை மண்டல சதகம்ங்கிறது சரி. வேதநாயகம் பிள்ளை மின்மதி மலை. ஸோ 3 நாளும் நமக்கு சரியா இருக்கு. சாய்ஸ்ல இது இருக்கு. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் டெஸ்ட்ல பார்ப்போம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.